ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு தியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தான். தினசரி நம்ம வீட்டில் பேசக்கூடியது. தினசரி வேலைகளில் முக்கியமான வேலையாக இருக்கக்கூடிய லாண்ட்ரி ஒர்க்கு தான். அதை பற்றி தான் நம்ம வாக்கியங்களாக பார்க்கலாம். அதாவது நம்ம வாஷ் பண்ணும்போது நிறைய வார்த்தைகள் வைக்க யூஸ் பண்ணுறோம். துணிகளை ஊற வை, நல்லா அலசு, காய போடு, அடுக்கி வை, கிளிப் வையின்னு சொல்கிறோம். நுரையெலும்ப தண்ணி நல்லா கலக்கி விடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. நல்லா சில துணிகளை அடித்து துவைக்காதன்னு சொல்லுவோம், கையில் துவை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேர் க்ளோத்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, கந்தல் துணி, பழைய துணி, இதெல்லாம் அதையெல்லாம் நம்ம துவைக்காதன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் தான் நம்மளுக்கு இன்றைக்கி வெக்கேபுலரிஸும் பார்க்கலாம், சென்டென்ஸாகவும் பார்க்கலாம். வாங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தியாஸ் சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். இப்போ வெக்கேபுலரிஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. அதில் லாண்ட்ரி ரூம் அப்படின்னு சொல்கிறோம். லாண்ட்ரி பேஸ்கெட், லாண்ட்ரி ரூம்னு தனியாக வச்சுருப்பாங்க சில பேர் வீட்டில். அங்கே வாஷிங் மிஷின் இருக்கும். அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான ஸ்டோன் எல்லாம் போட்டிருப்பாங்க, டேப் எல்லாமே. அங்கே வாஷிங்க்குன்னு செப்பரேட் ரூம், அதனால் லாண்ட்ரி ரூம் அப்படி சொல்கிறோம். அதுக்கப்புறம் அப்படி இல்லை அப்படிங்கும்போது லாண்ட்ரி பேஸ்கெட்டில் நம்ம அந்த துணிகளை போட்டுருவோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஷார்ட் த க்ளோத்ஸ் அப்படின்னா துணிகளை பிரித்து போடுறது. அதாவது சிலதெல்லாம் சாயம் போகக்கூடிய துணிகள் இருக்கும் இல்லைங்களா, கலர் ஃபாஸ்ட் அந்த மாதிரி சொல்கிறோம் நம்ம. அப்புறம் ஒயிட் க்ளோத்ஸு அதெல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணணும் இல்லைங்களா, அது பண்ணணும். அப்புறம் ரேக்ஸ் அப்படின்னு சொன்னால் பழைய துணி, கிழிஞ்ச துணி, அதாவது கந்தல் துணி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்க்ரப்னா நல்லா அழுத்தி தேய்க்கிறத ஸ்க்ரப் அப்படின்னு சொல்கிறோம். இமர்ஸ் அப்படின்னா நல்லா சோப் பவுடர் போட்டு பக்கெட்டில் நல்லா அமிழ்த்தி விடுவோம் இல்லைங்களா, உள்ளே அமுத்தி வைப்போம் இல்லைங்களா, சோக் ஆகிறதுக்காக. அதுதான் இமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தண்ணியில் மூழ்கிற மாதிரி வைக்கிறது. சோப்னால் ஊற வைத்தல், ஒரு 1/2 hour ஒரு 15 minutes அந்த ட்ரெஸ்ஸஸ் பொறுத்து இல்லைங்களா. டிசால்வ் அப்படின்னா கரைதல், பவுடர் போட்டோம்னா கரையணும் இல்லைங்களா, அது. அதே மாதிரி ஸ்விஷ் அப்படின்னு சொன்னால் பவுடரை போட்டு நம்ம ஜென்டில் அப்படியே கையை வச்சு நம்ம இப்படி அலசுற மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா. கொஞ்சம் ஜஸ்ட்டு ஷேக் பண்ணுவோம், கையை ஷேக் பண்ணும்போது அந்த பவுடர் டிசால்வ் ஆயிரும், அதுக்காக. ரின்ஸ்னால் துணிகளை அலசுறது. அதே விப்பிங் அப்படின்னு சொன்னால் நல்லா அடித்து துவைக்கிறது, ஸ்டோன் வாஷ் இல்லைங்களா. தென் சட்சி அப்படின்னா நுரை வர மாதிரி இருக்கும், அந்த நுரை தண்ணி இல்லைங்களா, பொங்கி வரும் நுரை, அதில் துணிகளை அழுத்தி வைக்கிறது. அந்த நுரை தண்ணித்தை நம்ம சட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஃபோல்டுனா துணிகளை மடித்து வைக்கிறது. ஸ்டாக் அப்படின்னா துணிகள் மடித்த துணிகள் எல்லாமே அடுக்கி வைப்போம் இல்லைங்களா நம்முடைய வார்ட்ரோப்பில், கபோர்டில். அது ஸ்டெயின்னா கரை, ஏதாவது ஸ்டெயின் ஆயிரும், காஃபி, பிக்கிள்ஸு அந்த மாதிரி ஸ்டெயின் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம ஷார்ட் பண்ணணும். அந்த க்ளோத்ஸை செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெயின் ரிமூவர் போட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும் இல்லைங்களா. அடுத்து ரிங் அவுட் அப்படின்னா நல்லா அழுத்தி பிழிதல். வாஷ் பண்ணி நல்லா ரின்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ட்விஸ்ட் பண்ணி 2 கையால் வச்சு பிழிஞ்சு எடுப்போம் இல்லைங்களா, அதுதான் ரிங் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ட்ரை இல்லைங்களா, ஏர் ட்ரை அப்படின்னு சொல்கிறோம். அதே க்ளோத்ஸ்லைன் அப்படின்னா அந்த துணி காய போடக்கூடிய அந்த கொடி, அதுதான் க்ளோத்ஸ்லைன் அப்படின்னு சொல்கிறோம். அது நான் இங்கே கொடுக்கல, சென்டென்ஸில் பார்க்கலாம் வாங்க. First one, carry the dirty clothes to the laundry room. அந்த அழுக்கு துணிகளை எல்லாமே லாண்ட்ரி ரூமில் கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்கிறேன். துணி துவைக்கிறதுக்குன்னு நம்ம ஒரு செப்பரேட் ரூம் இருக்கும் சில வீடுகளில் இல்லையா, அந்த ரூமில் கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், புட் த டர்ட்டி க்ளோத்ஸ் இன் த லாண்ட்ரி பேஸ்கெட். அந்த மாதிரி செப்பரேட் ரூம், லாண்ட்ரி ரூம் இல்லாத பட்சத்தில் நம்ம லாண்ட்ரி பேஸ்கெட்டில் அந்த டர்ட்டி க்ளோத்ஸை போடும்போது புட் த டர்ட்டி க்ளோத்ஸ் இன் த லாண்ட்ரி பேஸ்கெட், அழுக்கு துணிகளை அழுக்கு கூடையில் போடு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் த க்ளோத்ஸ் பிஃபோர் வாஷ் இல்லைங்களா.
துணிகளை வந்து துவைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணணும். அதாவது பிரிச்செடுக்கணும். ஒயிட் க்ளோத்ஸ் தனியாக, சாயம் போகக்கூடிய துணிகள் தனியாக, அதுபோக எந்த ஒரு ரொம்ப சாஃப்டாக வாஷ் பண்ணணும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே தனியாக பிரித்து எடுக்கக்கூடியதை நம்ம ஷார்ட் த க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து செப்பரேட் ஒயிட் க்ளோத்ஸ், அதே தான், அதோட ரிலேட்டடு தான். வெள்ளை துணிகளை மட்டும் தனியாக பிரித்தெடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து லோட் த வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷினில் நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த துணிகள் எல்லாமே அதில் போடுங்கிறதுக்கு, வாஷிங் மிஷினில் துணிகளை எடுத்து போடுங்கிறது தான் லோட் த வாஷிங் மிஷின் அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆட் த மைல்டு டிட்டர்ஜென்ட் ஃபார் நார்மல் க்ளோத்ஸ். சாதாரணமாக நம்ம வந்து டர்ட்டி இல்லாமல் இருக்கும், ஜஸ்ட் ஒரு 1 hour அப்போது நம்ம வேர் பண்ணிவிட்டு போட்டிருப்போம். ஆனாலும் வாஷ் பண்ணி தானே ஆகணும். அதுக்காக அப்போ வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஸ்ட்ராங் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணக்கூடாது, மைல்டு டிட்டர்ஜென்ட்டு இதை நம்ம யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி நார்மல் க்ளோத்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வாஷ் த க்ளோத்ஸ் பை ஹேண்ட்ஸ். சில துணிகளை நம்ம கையாலேயே வாஷ் பண்ணுவோம், மெஷினில் போடாமல் கையால் வாஷ் பண்ணுவோம். அதனால் துணிகளை கையிலே துவை அப்படின்னு சொல்லும்போது வாஷ் த க்ளோத்ஸ் பை ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், திஸ் டிட்டர்ஜென்ட் இஸ் லோ ஃபோமிங். சில டிட்டர்ஜென்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில், பக்கெட் வாட்டரில் வந்து நம்ம ஒரு 1 spoon or 2 spoons ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்விஷ் பண்ணுவோம். அதாவது கையால் கலக்குவோம், ஜென்டிலாக ஸ்விஷ் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. கையால் ஷேக் பண்ணும்போது அந்த ஃபோம் வரவே வராது, லோ ஃபோமிங்காக தான் இருக்கும், நுரை வராமல் இருக்கும். சில சோப்பு அப்படி தான் இருக்கும், பவுடர் அதே மாதிரி இருக்கும். அப்போது நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தி சோப் இஸ் வித் குட் ஃப்ராக்ரன்ஸ். சில சோப்பு, சோப் பவுடர் இதெல்லாம் எடுத்தோம்னா நல்ல நறுமணமாக இருக்கும், நல்ல ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும். அதைத்தான் நம்ம தி சோப் இஸ் வித் குட் ஃப்ராக்ரன்ஸ், ஒரு கம்ஃபர்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, குட் ஃப்ராக்ரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஸ்விஷ் த வாட்டர் வித் யுவர் ஹேண்ட்ஸ் டில் த வாஷிங் பவுடர் டிசால்வ். இந்த இடத்துல 2 வைக்க பார்க்குறோம். ஸ்விஷ் அப்படின்னா நம்ம வந்து கையை வச்சு ஷேக் பண்ணுறது, ஜென்டிலாக ஷேக் பண்ணுறோம். எப்போது பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணும்போது நல்லா பவுடர் கரையும். அப்போது டிசால்வ்னால் கரைதல். ஸ்விஷ் த வாட்டர் வித் யுவர் ஹேண்ட்ஸ், கையால் நம்ம என்ன பண்ணுறோம், கலக்கி விடுறோம், அந்த தண்ணியை அலசி விடுறோம். டில் த வாஷிங் பவுடர் டிசால்வ், அந்த பவுடர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம ஜஸ்ட்டு ஷேக் பண்ணுறோம் ஜென்டிலாக. அதைத்தான் நம்ம இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்விஷ் த வாட்டர் வித் யுவர் ஹேண்ட்ஸு, நம்ம கையால் தான் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஷேக் பண்ணணும் ஜென்டிலாக, சரிங்களா. அடுத்து டோன்ட் வாஷ் த ரேக்ஸு. ஆல்ரெடி சொன்னேன், ரேக்ஸுனால் அந்த கிழிஞ்ச துணிகள், பழைய துணி அப்படி சொல்கிறோம், கந்தல் துணி அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அதையே துவைக்காதே அப்படி சொல்லும்போது டோன்ட் வாஷ் த ரேக்ஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு புட் த க்ளோத்ஸ் ஆஃப்டர் டர்ன் த வாட்டர் சட்ஸி அப்படின்னு. துணிகளை எப்போ போடணும் பக்கெட்டில் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து பவுடர் போட்டு, தண்ணியில் பவுடர் போட்டு ஜஸ்ட்டு ஸ்விஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஷேக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அப்போ என்ன ஆகுனா ஃபோம் வரும், நல்ல நுரை கிளம்பி வரும் இல்லைங்களா. அப்போ தான் அந்த துணிகளை உள்ளே போட்டு அழுத்தணும்னு சொல்கிறதுக்கு புட் த க்ளோஸ் ஆஃப்டர் டர்ன் த வாட்டர் சட்ஸி, நுரை வந்ததுக்கப்புறம் துணிகளை போடு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் ரிமூவ் த ஸ்டெயின் இமர்ஸ் த டர்ட்டி க்ளோஸ் இன் த சட்ஸி வாட்டர். அப்படின்னா ஏதாவது ஸ்டெயின், பிக்கிள்ஸு, வேறு ஏதாவது கிரேவி, ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது கொட்டி ஸ்பில் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சுன்னா ஸ்டெயின் ஆயிரும், காஃபி கரை இந்த மாதிரி. அந்த ஸ்டெயின் ரிமூவர் போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற துணிகளோடு நம்ம போடலாம். அப்போது ஆஃப்டர் ரிமூவ் த ஸ்டெயின், கரையை நீக்கிய பிறகு இமர்ஸ் த டேர்ட்டி க்ளோத்ஸ் அப்படின்னா அந்த அழுக்கு துணிகளை அமிழ்த்திவை அப்படின்னா, இமர்ஸ் அப்படின்னா அந்த பக்கெட்டில் அமுத்தி வைக்கிறது தான் நம்ம சொல்கிறோம் இமர்ஸ். இந்த சட்ஸி வாட்டர் அப்படின்னா அந்த நுரை தண்ணீரில் அழுத்திவை அப்படின்னு சொல்கிறக்கு இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், செக் வெதர் த வாஷிங் பவுடர் டிசால்வ். செக் வெதர் த வாஷிங் பவுடர் டிசால்வ் அப்படின்னா வாஷிங் பவுடர் வந்து கரைஞ்சிருச்சா அப்படிங்கிறது, ஒரு வேளை கரைஞ்சிருச்சா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு தான் துணிகளை உள்ளே போடணும். இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு போடக்கூடிய க்ளோத்தில் அந்த பவுடர் எல்லாமே அப்படியே பிடிச்சிக்கும். அப்போ என்ன ஆகும்னா கலர் ஃபேட் ஆகிரும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் இட் டு ஃபுல்லி இம்மர்ஸ்டு. ப்ரெஸ் இட் டு ஃபுல்லி இம்மர்ஸ்டு, சும்மா அப்படியே போட்டு வைக்காமல் நல்லா தண்ணி வந்து நல்லா ஒரு பக்கெட் ஃபுல்லாக
தண்ணி எடுத்து பவுடர் போட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். இமர்ஸ் ஆகிற மாதிரி எல்லா துணிகளுமே உள்ளே அமிழ்கிற மாதிரி வைக்கிறத நம்ம ப்ரெஸ் இட் டு ஃபுல்லி இமர்ஸ்டு அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் த க்ளோத்ஸ் சோப் ஃபார் சம் டைம். இப்போது அழுத்தி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த க்ளோத்ஸ் எல்லாமே கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அந்த பவுடர் தண்ணியில் சோப் பவுடரில் இல்லைங்களா ஊறணும். அந்த ஊறுறதுக்கு தான் நம்ம சோக் அப்படின்னு சொல்கிறோம். லெட் த க்ளோத்ஸ் சோக் ஃபார் சம் டைம். நெக்ஸ்ட்டு ரப் த ஓவர் டர்ட்டி க்ளோத்ஸ் ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே எடுத்து டேக் அவுட் த டர்ட்டி க்ளோத்ஸ் அண்ட் ரப் இட் இல்லைங்களா. கையால் நல்லா ரப் பண்ணி நல்லா தேய்ச்சி விடணும் இல்லைங்களா. அதுதான் நம்ம அழுக்கு துணிகள் நல்லா தேய்க்கணும். ப்ரஷ் யூஸ் பண்ணி தேய்க்கலாம். தேய்ச்சி அதோட மற்ற துணிகளோடு போடலாம். அதுக்கு ரப் த ஓவர் டர்ட்டி க்ளோத்ஸ், அதிக அழுக்கு படிஞ்ச துணிகளை நல்லா ரப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 2 minutes வந்து ரப் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுக்கு இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டோன்ட் விப் த க்ளோத்ஸ் அப்படின்னா சில துணிகளை அடித்து துவைப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அடித்து துவைக்காதே அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் விப் த க்ளோத்ஸ். நெக்ஸ்ட்டு ரின்ஸ் த க்ளோத்ஸ் தரவுலி. இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், துணிகளை நன்றாக அலசுங்கிறது தான் ரின்ஸ். தரவுலி அப்படின்னா சுத்தமாக அலசு. அந்த சோப் பவுடர் போக கிளியர் வாட்டர் ஆகிற வரைக்கும் 2 times 3 times வந்து நம்ம நல்லா ரின்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ரிங் அவுட் த க்ளோத்ஸ் ப்ராப்பர்லி. நல்லா ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரிங் அவுட் பண்ணுவோம். நல்லா ட்விஸ்ட் பண்ணி பிழிவோம். தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு தான் ரிங் அவுட் த க்ளோத்ஸ் ப்ராப்பர்லி. துணிகளை நன்றாக பிழிந்தெடு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹேங் த க்ளோத்ஸ் ஓவர் எ க்ளோத்ஸ் லைன். அதுக்கப்புறம் பிழிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த துணி காய போடக்கூடிய கொடி இருக்குங்களா, அதுதான் நம்ம க்ளோத்ஸ் லைன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த க்ளோத்ஸ் லைனில் ஒவ்வொரு துணிகளை நம்ம என்ன பண்ணுறோம், ஹேங் த க்ளோத்ஸ் ஓவர் ஏ க்ளோத்ஸ் லைன்ஸ். அந்த கொடியில் காய போடுறது, தொங்க விடுதல், அதுதான் காய போடுறது தான் ஹேங் த க்ளோத்ஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அப்படியே போட்டு விட்டுட்டு வந்துட மாட்டோம் இல்லைங்களா. காற்றடிச்சா பறந்து போயிடும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுறோம், செக்யூர் த க்ளோத்ஸ் வித் எ கிளிப். செக்யூர் த க்ளோத்ஸ் வித் எ கிளிப். அதை வந்து செக்யூர் பண்ணணும். எப்படி செக்யூர் பண்ணலாம், கிளிப்பு வச்சு ஒவ்வொரு கிளாத்துக்கும் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணணும் இல்லைங்களா. கிளாத்தாக இருக்கலாம், க்ளோத்ஸாக இருக்கலாம், ரெண்டுமே இல்லைங்களா. இப்போ கிளாத் அப்படிங்கும்போது பெட் ஸ்ப்ரெட், பெட்ஷீட், டவல் அதெல்லாம் அன்ஸ்டிச்சு தானே. அதனால் கிளாத் ஆர் க்ளோத்ஸு ரெண்டுக்குமே நம்ம கிளிப் வச்சு செக்யூர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லெட் த க்ளோத்ஸ் ட்ரை ஃபார் ஃபியூ ஹவர்ஸ். அப்படின்னா ஒரு 1 or 2 hours வந்து நம்ம அப்படியே விட்டுறணும் காயறதுக்காக. அதுதான் லெட் த க்ளோத்ஸ் ட்ரை ஃபார் ஃபியூ ஹவர்ஸ். விட்டுருணுங்க அப்படின்னு சொல்லும்போது லெட் யூஸ் பண்ணுறோம். லெட்னால விடு, காய்வதற்கு ஒரு சில மணி நேரம் துணிகள் காய்வதற்கு விடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் லெட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அன்கிளிப் த ட்ரைடு க்ளோத்ஸ். அன்கிளிப் அப்படின்னா கிளிப்பை எடுத்து ரிமூவ் த கிளிப் அப்படின்னு அர்த்தம். கிளிப்பை எடுத்துகிட்டு துணிகளை எடுத்துகிட்டு வந்துடுவோம் இல்லைங்களா. அடுத்தது ஃபோல்டு த ட்ரை க்ளோத்ஸ். காஞ்ச துணிகள் எல்லாமே மடித்து வை அப்படின்னு சொல்லும்போது ஃபோல்டு த ட்ரை க்ளோத்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டேக் த ஃபோல்டட் க்ளோத்ஸ் இன் த வார்ட்ரோப். ஸ்டேக் த ஃபோல்டட் க்ளோத்ஸ் இன் த வார்ட்ரோப். வார்ட்ரோப்பில் இந்த துணிகளை எல்லாமே நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிறோம். அதையெல்லாம் அடுக்கி வை அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை கொடுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு our channel. Thank you for watching. Let us meet on next class.